ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்கில் மாஸ்டர் மான்வாவோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே நம்ம ஆளுக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. ஏன்னா நிறையவே உழைப்பை போட்டு இவன் மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அழைச்சிருப்பான். ஆனால் அதை வேற ஒருத்தங்க வீடியோவாக போட, அதுவும் போர்ட்ரேட்டில் இருக்குமா, இவனோட முகமே தெரியல. அதனால காசை அவங்க மேக் பண்ணுறாங்க. ஒரு சைடு நம்ம ஹீரோ அவனோட மூஞ்ச அந்த வீடியோல தெரியல, அதனால என்னதான் பாப்புலர் ஆனாலும் இவன் தான் அதுன்னு மத்தவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான ஐடியா அவனுக்கு வருது. மத்தவங்க நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணோம், நான் வெறுமா என்னையே நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணாலே வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன வியூஸ் எல்லாம் ராக்கெட் மாதிரி பறக்கும், பயங்கரமா காசைய சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன 1 மில்லியன்லாம் சப்ப மேட்ரு. அதுக்கப்புறம் என்ன ஒரே காசு தான், நான் ஜாலியா இருப்பேன் அப்படின்னு இன்னமும் வீடியோ கூட அப்லோட் பண்ணல. அதை பத்திலாம் ஆளு யோசிச்சு பாக்குறேன். ஒன்னு நான் சேனலை வெரிஃபை பண்ணிட்டு இப்பயே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு கொஸ்ட் கிடைச்சிருக்கும், அதுவும் பி ரேங்குக்கான கொஸ்ட். எப்பயுமே இவனுக்கு இ இல்ல எஃப் தான் கிடைக்கும். அதிசயமா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்ட் வந்திருக்கா. அதனால எதுக்கு வாய்ப்பை வேணும்? ஏன்னா நைட் டைம் ஆனாலே போதும், இவன் எந்த ஸ்கில்ல காப்பி பண்ணி வச்சிருக்கானோ ஆட்டோமேட்டிக்கா ரீசெட் ஆயிடும். அதனால டக்குன்னு இதை முடிக்கணும்னு பாக்குறான். ஏன்னா காலையில ஒரு நாள் அந்த ஸ்னேக்காலேயே இவனோட நாள் வேஸ்டா போயிடுச்சு. அதனால இதை எப்படியாச்சும் முடிக்கணும்னு அங்க போவானா, அங்க கீழேயே ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது. அப்பதான் சிஸ்டமும் அங்க காட்டுது, இதுதான் அந்த விஷயமா. இந்த எசன்ஸை தான் அவன் 10 கிட்ட கலெக்ட் பண்ணோம். நம்ம ஹீரோ எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஏன்னா அசால்ட்டா இது கீழேயே கிடக்குது. மாஸ்டரை கொன்னாதான் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பான். ஆனா இந்த பெரிய ஃபீல்டுல நான் எல்லா இடத்துலயும் தேடணுமா, சரி இது ஒரு தலைவலியா தான் இருக்கும், இருந்தாலும் பாத்துக்கலாம் இப்படி இவன் சொல்லுவானா. அந்த இடத்துல ஒரு பெரிய ரக்கையோட நிழல் தேது. ஒரு கிரிஃபன் தான் பயங்கர வேகமா நம்ம ஹீரோவை தாக்க வருமா. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். என்னோட பாடி தன்னால மூவ் பண்ண மாதிரி எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வந்தது. காரணம் எனக்கு கிடைச்ச அந்த புது ஸ்கில்லா. சரி இதெல்லாம் நம்ம எதுக்கு யோசிக்கணும், நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். அதனால ஒரு ஃபயர் பால் அட்டாக் பண்ணி அந்த மாஸ்டரை அங்கேயே காலி பண்றான். இந்த வெளிச்சம் நைட் டைம்ல மத்த ஆளுங்களுக்கு தெரியுது. அம்மா இந்த மாதிரி நைட் டைம்லயும் ஆளுங்க ஹண்டிங் எல்லாம் பண்றாங்களா. அப்புறம் என்ன, இந்த மாதிரி நம்மளும் உள்ள போகலாம். ஏன்னா அந்த பாஸ் மாஸ்டர் கேனல் அதை நம்ம விட்டு அப்படியே போக முடியாதுல. நம்மளால வெறும் கையோட திரும்பி போக முடியாது. எல்லாமே ஓகே தான், ஆனா அந்த கேனலை எதிர்த்து நம்ம போகும்போது மத்த யூசர்ஸும் நம்மள தேடி வந்தா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது. அப்புறம் என்ன, நம்மளோட வழியில யாரு வராங்களோ எல்லாரையுமே கொன்னுற வேண்டியதான். இந்த சைடு நம்ம ஹீரோ அங்க மாஸ்டர் அழைச்சிருப்பான்ல, அங்க இதனால அவனோட கொஸ்ட் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த எசன்ஸ் இதுவும் கிட்டத்தட்ட 9 கிட்ட நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டான். இவன் இதை பத்தி யோசிப்பானா. ஆனா அதுக்குள்ள அந்த பாஸ் மாஸ்டர் கேனல் அது அந்த இடத்துக்கு வர, அங்க இத பார்த்து நம்ம ஹீரோ ஆச்சரியமாவறான். அந்த மாஸ்டர் கூட சண்டையிடுற விஷயம் அது நாளைக்கு தான் நடக்க போகுது. இது இன்னைக்கே வந்திருக்கல. அங்க மத்த ஆளுங்களும் விங்ஸ்லயே தாக்குறாங்க. ஏன்னா விங்ஸ்ல தாக்கிட்டா உள்ளதான் அதால பறக்க முடியாது. ஒரு சைடு நம்ம ஹீரோக்கும் அங்க என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா இதே மாதிரி போச்சுன்னா இவங்க இந்த பாஸ் மாஸ்டரோட எல்லா விஷயத்தையும் தேடிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களால எதுவுமே பண்ணவும் முடியாது. ஆனா இப்போ நம்ம ஹீரோவால யாரையுமே இப்போ வரவும் சொல்ல முடியாது. ஏன்னா இது நைட் டைம். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு 2 கோஸ்ட் வருது. அதுல ஒரு சப் கோஸ்டா அந்த ஸ்கை ஐலாண்டோட அந்த கர்னல் அந்த பாஸ நம்ம ஹீரோ தோக்கடிக்கணுமா. ஆனா அதே மாதிரி அவனுக்கு கடைசியா இருக்கிற அந்த எசன்ஸையும் தேடணுமா. அதனால சரி இவங்க தான் சண்டை போடுறாங்களே, கடைசியா ஒரு ப்ளூ குத்து எல்லாத்தையுமே மூச்சிடலாம் அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். அங்க எல்லாருமே அந்த மாஸ்டரை அழிக்கிறதுக்கு அப்படி ஓடி போறாங்க. மாஸ்டராலையும் பறக்க முடியல, ஏன்னா விங்ஸ்லயே அவங்க தாக்கியிருப்பாங்க. அப்படிதான், நல்லா தாக்குங்க. அப்படிதான் இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் பார்த்துன்னு இருப்பான். இந்த கர்னல் ஹெல்த்தும் கிட்டத்தட்ட 50%க்கும் கீழே தான் இருக்கு. இதோட கதையை அசால்ட்டா இப்ப முடிக்கவும் முடியும். எல்லாருமே முடிக்கிறதுக்கு போவாங்களா, அது ஏதோ ஒரு ஸ்பெல் ஆக்டிவேட் பண்ண போகுது. இந்த சைடு நம்ம ஹீரோ எதிர்பாராத விதமா கடைசியா இருக்கிற அந்த எசன்ஸ் அதை அவன் பாக்குறான். அதை எடுக்கலான்னு போவானா, நிறைய ஆளுங்க நம்ம ஹீரோ பக்கத்துல அப்படியே பறந்து விடுறாங்க. உங்களோட டீமும் ஓடி வந்து இந்த மாதிரி மத்தவங்க எல்லாம் ஓகேவான்னு செக் பண்ண டைம்ல நம்ம ஹீரோ வேற அவங்க பாத்துறாங்க. ஆமா யாரா நீ, உன்னை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. அதுக்கப்புறம் தான் அவங்க மாஸ்கே பாப்பாங்க. நம்ம ஹீரோ கையில மாஸ்க் இருக்குமா, ஓ நீ நம்ம ஆளுதானா, வா வா நம்மளுக்கு வேலை இன்னமும் முடியல. இது நம்ம ஹீரோக்கு எதிர்பாராத விஷயம் தான். ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற மாஸ்க் அது ஒன்னும் அவந்து இல்ல, பக்கத்திலே ஒரு ஆள் இருப்பான், அவந்துதான். இதே மாதிரி அங்க போறான் அந்த லீடரு. அந்த பைப்லயும் பயங்கரமா தாக்குறானா. திடீர்னு கர்னல் மேல யாரோ ஒருத்தங்க ஃபயர் அட்டாக் பண்றாங்க. இதை பார்த்து மத்தவங்களுக்கு எதுவும் புரியல. ஆமா அந்த ஃபயர் அட்டாக் அது எங்கல இருந்து வருது. ஆனா இவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அதை ரேஞ்சில இருந்து நம்ம ஆளுதான் பின்னால இருந்து பண்ணிருப்பான். ஆல்ரெடி இவனோட கொஸ்டும் கம்ப்ளீட் ஆயிருக்குமா. அதனால தான் இவனோட மானா எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு சைடு இதே மாதிரி அவன் ஃபயர் அட்டாக்கே பண்ணியிருந்தா மத்தவங்க முன்னாடி இவன் மாட்டிப்பான். இவன் தான் அதை பண்றான்னு. அதனால நான் சாதாரணமான அட்டாக்ஸையும் பண்ணணும், அப்பதான்
தான் இவங்களோட கண்ணுக்கு நான் மாட்ட மாட்டேன். அதே மாதிரி அங்க ஃபயர் அட்டாக் வச்சு அது இன்னமும் தாக்குறானா அது நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. கிட்டத்தட்ட ஹெச்பியும் 10க்கு கீழே போயிடுமா. அங்க கர்னலும் ஒரு ஸ்பெல்ல போகுது. அதனால ரைனோ அங்க இருக்கிற கிரிஃபன்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அங்க சம்மன் ஆகுது. அது பத்தாது நம்ம ஹீரோ வேணும்னு ஒரு பொண்ணு வேற அடிக்கடி நம்ம ஹீரோவையே நோன்னு இருப்பால, அந்த பொண்ணோட கேங்கும் இங்க வருது. நான் எதிர்பார்க்கல இவங்க வந்து எதுக்காக இங்க வந்தாங்க. அவ்வளவுதான், இதே மாதிரி போச்சுன்னா காலி. ஒரு சைடு இவங்க, இன்னொரு சைடு அவங்க, நடுவுல நான் மாட்டின்னு இருக்கேன். சைடு அந்த லீடருக்கும் ரொம்ப கடுப்பா இது. ஆமா, இந்த பைத்தியக்காரங்களாம் யாரு? வேற வழியில யாரு வந்தா என்ன, இந்த இன்னசென்டான யூசர்ஸ் இவங்களையும் கொன்றுங்க. அதே மாதிரி அவங்க கொல்றதுக்கு ஆரம்பிக்க நம்ம ஹீரோக்கு அங்க யாரு பக்கம் சண்டை இன்னொன்னே தெரியல. அதனால நம்ம ஹீரோ ரொம்ப குழம்பி போயிடறான். இந்த சைடு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், நான் எப்படியாச்சும் அந்த மாஸ்டரை டேக் டவுன் பண்ணணும். இப்படி இவன் யோசிக்கும் போதே அந்த மேஜ் பொண்ணு அவன் மேல அட்டாக் நடக்க போகும். ஜூயாங் வந்து காப்பாத்தி விடுறான். ஆமா, இவன் எதுக்கு அவங்களோட ஆளுங்களே தாக்குறான்? சிஸ்டர் என்ன ஆச்சு? அதுவா எனக்கு தெரியல. அவன் வந்து அவனோட ஆளுங்களே தாக்குறான். அட அப்போனா இந்த சைடு நம்ம ஹீரோவும் எல்லாரையுமே தாக்கின்னு இருக்கானா. கிட்டத்தட்ட டைம் முடிய போகுது. 12 மணி ஆயிட்டா அவ்வளவுதான். இவனோட ஸ்கில்லும் ரீசெட் ஆகும். சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையுமே அங்க தாக்கிறான். கடைசியில் அங்க 12 மணி அவன் ஒரு மின்சனும் ஓடி போய் டக்குன்னு அவனோட ஸ்கில்லையும் காப்பி பண்ணிக்கிறான். இந்த வாட்டி ஒரு பயங்கரமான ஃபயர் ஸ்கில்ல அவன் காப்பி பண்றான். இந்த இடத்துல நிறையவே மாஸ்டர்ஸ் வந்து வந்துனே இருக்குமா. அதான் அவன் கொள்ள இவனோட பவர் லெவலும் இன்னமும் ஏறிக்கினே இருக்கு. அந்த ஸ்கில்லே எப்படிதான் எவ்வளவுக்கு எவ்வளவு இவன் கொள்றானோ அதுக்கேற்ற மாதிரி இவனோட பவரும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நிறைய பவர் இன்க்ரீஸ் ஆகும் போது ஒரு அட்டாக் அவன் பண்றான். இது டைரக்டா கர்னல் மேல பார்த்தா கர்னலோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. கர்னல் அங்கேயே முட்டி போட எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அவ்வளவுதான், கர்னல் வந்து காலியா? நம்ம என்ன ஜெயிச்சிட்டோமா? அப்புறம் தான் நம்ம ஹீரோ நோட் பண்றான் அது ஒன்னும் தோக்கல. இன்னொரு அட்டாக் வந்து இதனால ஒரு பயங்கரமான அட்டாக் அப்படியே டிராவல் ஆகிதான். அங்க இருக்கிற யாராலையுமே தாக்க பிடிக்க முடியல. இதை ஒண்டி நான் ஹேண்டில் பண்ண முடியலன்னா அவ்வளவுதான், நான் இங்கேயே இறந்து போயிடுவேன். இப்படி இவன் யோசிப்பானா. நல்ல வேலை அந்த டேங்க் அந்த மேஜ் பொண்ணோட பிரதர் அவன் வந்து காப்பாத்துறான். அவனோட சிஸ்டரை காப்பாத்தினேன். சோ அதுக்காக தான் நான் உன்னை காப்பாத்துறேன். அங்க அவருக்கே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அந்த பவர் லெவல் அது ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படியே அது பண்ண அட்டாக்கையும் தாக்க பிடிக்கிறாங்களா. நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான ஃபயர் பால் வச்சு தாக்குறானா. அந்த இடத்துலயே அது காலி ஆகுது. அங்க அதை சுத்தி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் தான். அங்க லீடரும் சொல்றான், மரியாதையா எல்லாருமே தள்ளி போங்க. அங்க இருக்கிற ஐட்டம்ஸ் அது எல்லாமே எனக்கு சொந்தமானது. அப்படி யாராச்சும் நடுவுல வந்தீங்க கண்டிப்பா நான் உங்களை கொன்றுவேன். உங்களுக்கே தெரியும் என்னோட ஆளுதான் அந்த கர்னலை தோக்கடிச்சான். இந்த சைடு நம்ம ஹீரோக்கும் கோஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது. நீங்க இன்னமும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்த விட்டு டெலிபோர்ட் ஆக போறீங்க. இங்க டோட்டோரியல் கிரவுண்ட்ல உங்களோட ரிவார்டை கிளைம் பண்ணிக்கலாம். ஜூயாங் அந்த இடத்துக்கு போய் பாக்குறான் என்ன கிடைச்சிருக்குன்னு. இடத்துல பாஸை டிஃபீட் பண்ணதுக்கு அவனுக்கு ஒரு ஐட்டமும் கிடைச்சிருக்கு. இதை பார்த்தோன்னே லீடருக்கு ரொம்ப கடுப்பாகுது. அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது ஜூயாங் தான் அந்த சைக்கோபேத் அந்த ஃபயர் அட்டாக்ஸை வச்சு எல்லாரையுமே கொன்னால அது வந்து இவன் தானு. நம்ம விடக்கூடாது. என்னோட ஐட்டம் யாடா நீ எடுக்கிற? தாக்கலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள ஹீரோவும் டோட்டோரியல் கிரவுண்டுக்கு வந்துடுறான். ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் வந்து அவனுக்கு கிடைக்குது. இதெல்லாம் அவனுக்கு புரியவும் இல்லை என்னதுன்னு. ஒரு ஃபேரியும் வரா. ஹலோ ஹீரோ, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன். என்னோட பேரு ஈகோ. நான் தான் இந்த டோட்டோரியல் அசிஸ்டண்டா உங்களுக்கு இருக்க போறேன். டோட்டோரியல் கிரவுண்டோட அசிஸ்டண்டா? இதுக்கும் மேல ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் எனக்கா? ஆமா, உங்களுக்கு நான் அசிஸ்டண்டா இருக்க போறேன். அதே மாதிரி நீங்க தான் மெயின் கோஸ்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா ஹீரோ? இனிமே ஆச்சரியமா வரா. இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.